அங்கே அற்புதமாக செல்வச்சன்னதியார் கடப்போரை அந்த நெத்தியிலே நாங்கள் பூசினாலே கொடிய வினைகள் எல்லாம் அகலும், உங்கள் வாழ்வு செழிக்கும். எனவே அது முருகப்பெருமானுடைய திருமேனியிலே பட்டு இப்போது அந்த விபூதி எல்லோருக்கும் அது பெருமானுடைய கருணையினாலே கிடைக்கும். எம்பெருமானுக்கு ஒவ்வொரு திரவியங்களினாலே கும்ப திரவியம், மஞ்சள், அங்கே குங்குமம், சந்தனம் என்று பெருமானுடைய திருமேனி என்ன என்ன அலங்காரங்களினாலே கந்தவே பெருமானுக்கு அங்கே சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணங்கமலும் எங்கள் செல்வம் கதிராம கொடியேற்ற உற்சவத்தை முன்னிட்டு இப்பயணம், அதாவது செல்வச்சன்னதியான ஆலயத்திலிருந்து கதிர்காமத்துக்கு வேலெழுப்பும் உற்சவம் மிகவும் பக்திபூர்வமாக காலங்காலமாக இடம்பெறுகிறது. ஆலயத்தினுடைய மணி ஒலிக்கிறது. முருகா முருகா என்ற நாமத்தை அடியாத இயக்கத்தே அந்த மணி ஒலித்து காட்டுகிறது. செந்தில் மலையோடு எங்கள் செல்வச்சன்னதி குமரா, எங்கள் துயரமெல்லாம் தீர்த்துவிட நீ ஒருவருள் நிறைந்த நாளிலே தீர்த்தமாட வேண்டும். எல்லா அடியவர்களுடைய மனதிலும் இன்றைக்கு செல்வச்சன்னதி குமரன் தீர்த்தமாடினால் இந்த வானுலகத்திலே இருந்து வருணபகவான் புதுவருளை பெறுகிற மழை வந்து சேரும் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் தேவர்கள் எல்லாம் அகமகிழ்ந்து கொள்ளும் சிறப்பாக அங்கே எழுந்தருளி வருகிற வண்ணமயமான திருக்கோலத்தை அற்புதமாக அங்கே உலக நாயகனாக கேட்கும் மனமெல்லாம் அழித்திருக்கின்ற அற்புத கடவுளாக விளங்குகிற இந்த மண்ணுலகிலே வாழ்வோம் என்றெல்லாம் கொடுக்க பெருமானுக்கு வேறவரை பெறுவதற்காக தீர்த்தமான அந்த தீர்த்தப்பதாகத்திலே செந்தாமரை கலனை அமர்ந்து கொண்டு விட்டான். அந்த பேரானந்த காட்சியை பார்க்கிறோம். அழகான சென்னதியான் சத்தியம் மயிலேறி வந்தருள்வான் எங்கள் தொண்டனார செல்வச் சென்னதியான். அற்புதமான கந்த பெருமான் இன்று அடியவர்கள் கடைசூழ ஆனந்தமாய் தீர்த்தமாடப் போகிறான். அடியார்களே, எதிரியும் பெறுவான் செல்வச் சென்னதியாருடைய வாசலிலே ஆற்றங்கரையோரம் அமர்ந்து அருள் தருகிறார். குமரன் தீர்த்தமாடினாலே தேவர்கள் ஆடுவதற்கு ஒப்பாகிவிடும். எனவே தேவர்கள் சேனாதிபதியாக விளங்குகின்ற செல்வச் சென்னதி குமரன் அல்லவா தீர்த்தமாடப் போகிறான். முருகா, உன்னுடைய நாமங்களை எல்லாம் சொல்ல சொல்ல இனிக்கிறடா, எங்கும் உன்னுடைய நாமம் ஒலிக்கிறடா. கந்தனே, கலியுக வரதனே, தேவர்கள் தொழுகின்ற தலைவா, மண்ணுலகில் உன்னை போல் ஒரு தெய்வம் கண்டதில்லை. எங்கள் செல்வச் சென்னதி குமரனை நாளோ பணிகின்ற அதிகமகனை வேண்டியவர்கள் எல்லாம் எத்தனை பேர் தீராத குயிகள் எல்லாம் தீர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய கந்த பெருமான் செல்வச் சென்னதியார் நம்பி தொழுதாலே அவன் கனவிலும் விரைவிலும்
கருணை வண்ணலே எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கின்ற முருகா எங்களுடைய துன்பங்களை தீர்க்கவும் கருணையிலேயே தீர்க்கவும் நீ தீர்த்தமாக வேண்டும் என்று அடியார்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால்